அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. ஆம், நாம் இயேசு இருக்கும்போது நாம் எதற்குமே அஞ்சக்கூடாது. பைபிளில் அஞ்சாதுன்ற வார்த்தை நிறைய இருக்கும். நாம் 16:6-24 இருக்கிறோம். என் இனி அன்புறவுகளே, தூய ஆவியின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் அவர் நமக்காக பரிந்துரைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாத நாட்களாக நாம் சந்தோஷத்தோடு வாழ்ந்து வருகிறோம். நாம் பெற்ற மகிழ்ச்சியை அளவில்லாமல் அதற்கு சாட்சி. நாம் தொடர்ந்து வாசிக்கும் சங்கீத தொடர்ச்சி 27:1-2-3. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? நம்ம யாருக்குமே அஞ்சி நடங்கக்கூடாது. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு எதிராக ஒரு படையை பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். நீதிமொழிகள் 13, 13, 14, 15. அறிவுரையை புறக்கணிக்கிறவர், அறிவுரையை போதிக்கிறவர்களின் சொல்லை மதிக்கிறவர் பயனடைவர். ஞானம் உள்ளவரது அறிவுரை வாழ்வழிக்கும் உற்சாகம். அது ஒருவரை சாவை விளைவிக்கும், கண்ணிகளிலிருந்து தப்புவிக்கும். நல்லறிவு மக்களின் நல்லெண்ணத்தை வருவிக்கும். நம்பிக்கை துரோகமோ கேடடைய செய்யும். இன்றைய முதல் வாசகம் எசேக்கியா நூலிலிருந்து 17:22-24. தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும் பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன். நானே உரைத்துள்ளேன், ஆண்டவராகிய நான் செய்து காட்டுவேன். 2ஆம் வாசகம் 2 கொரிந்தியர் 5, 6, 10. நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 4:26. எல்லா விதைகளையும் விட சிறியது, எல்லா செடிகளையும் விட பெரிதாகின்றது. நாம் இங்கு வாசித்த ஒரு வசனத்தை நாம் திரும்பி திரும்பி நாம் வாசிக்கும்போது, நல்லறிவு மக்களின் நல்லெண்ணத்தை வருவிக்கும், நம்பிக்கை துரோகமோ கேடடைய செய்யும். பாருங்கள், ஒருத்தரை நம்ம நம்பிக்கையை ரொம்ப முழுமையாக நம்பியிருக்கோம், நம்பி அவங்களோட எல்லா விஷயத்தையும் பேசுவோம். ஆனால் நாளைக்கு அது அம்பலமாகும்போது நாம் வெட்கமடைவோம். ஏன்னா அது ஆல்ரெடி நம்மளுக்கு இது தெரிஞ்ச விஷயந்தான். இருந்த போதிலும் நம்பிக்கை துரோகிகளிடையே நாம் மிக உஷாராக எதை பேசணுமோ ஆண்டவர் சொன்னபடி ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, அதோடு நம்ம நிறுத்தணும். ஒரு வார்த்தை நம்ம எக்ஸ்ட்ரா பேச போனோம்னா அசிங்கப்படுற நம்ம தான். பாருங்கள், ஒருவரை தாழ்த்துறதோ உயர்த்துறதோ ஆண்டவர் தான். அதை அவர் வாயால் சொல்லியிருக்காரு. எசேக்கியா நூலில் 17:22-24. ஒருவரை தாழ்த்துவதும் உயர்ந்த மரத்தை பாருங்கள். சிலர் கெட்டாங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க அப்படியே கீழே போயினே இருக்குவாங்க. அதே ஒரு மரம், காஞ்ச மரம் துளுக்க ஆரம்பிச்சுன்னா கிளையாக ஓடும்னு சொல்லுவாங்க. அதுதான் நல்லா வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதுதான், இதை செய்கிறதும் ஆண்டவர் தானா. அதாவது வாயால் சொல்லியிருக்கார் பாருங்கள், இவற்றை செய்வதும் ஆண்டவர் ஆகிய நான் செய்து காட்டுவேன். 2ஆம் வாசகத்தில் நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும், நம்ம உடல் இந்த உலகத்தின் ஒரு வாடகை, அவ்வளோதான். என்றைக்கு கடவுள், நம்ம ஒரு சாதாரண மண்ணுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்த மண்ணுக்கு உயிர் கொடுத்து நம்மளை ஆண்டவர் எவ்வளோ நாள் வாழ வைக்கிறாரோ அவ்வளோ நாள் ஆண்டவருக்கு உரிய மக்களை நம்ம வாழ முயற்சி செய்யணும். ஒரு சின்ன விதை கூட பாருங்கள், ஒரு பெரிய 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 மரங்களாக மாறன்றது உண்மை தான். சிறிய விதைன்னு சொன்னாக்கா ஆலமரத்து விதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சின்ன விதை. ஆனால் அதனுடைய மரம் பார்த்தா அவ்வளோ பெரிது. இன்றைக்கி அப்படித்தான் ஞானிகளும் அறிவில்லாதவர்களும் நம்ம ஒப்பிடும்போது அந்த சிறிய ஒரு விஷயம் பெருசாக நம்மளுக்கு அதை எடுத்து காமிக்கிறது கடவுளுடைய வல்லமை. ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தா மட்டும்தான் இது முடியும். இல்லைன்னா நம்மளுடைய சொந்த முயற்சியோ எதுலேயும் இது நமக்கு வராது. அதனால் அந்த ஒரு சிறிய விதை கூட பாருங்கள், பலாப்பழம் பாருங்கள், ஒரு சின்ன காம்பில் ஒரு 20 kg பழம் தாங்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளாக இதை சொல்கிறேன். ஒரு சின்ன காம்பு தான் அது, ஆனால் அதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 20 kg இருக்கும். அந்த சின்ன காம்பில் தாங்கிறதுக்குரிய சக்தி அதுக்கு ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி அந்த சிறிய விதைகள் கூட எல்லா செடிகளையும் விட பெரிதாகுமா. அதனால் நம்ம எது செஞ்சாலும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்போம். நீதி நேர்மையோடு வாழ முயற்சி செய்வோம். நம்பிக்கை உள்ள மக்களாக அஞ்சாமல் ஆண்டவருக்காக வாழ முயற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் பிறரன்பு, பிறருடைய
பிறரை மன்னித்தல். நம்ம நம்ம ஒருவரிடம் ஏதாச்சும் நான் வாங்கினா அதை திருப்பி கொடுக்க முயற்சி செய்வோம். திருப்பி கொடுக்காதவங்க எதுக்காக ஒப்பிடுவாங்கன்ட்டுன்னு நமக்கு வசனம் சொல்லுது. அதனால் முடிந்த அளவு நாம் அவர்களிடம் வாங்கிய கடனை திரும்பி கொடுப்போம். நாம் அன்பு செய்வோம், மன்னிப்போம், மறந்து வாழ்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.